தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய இரு நாடுகளையும் உள்ளடக்கிய எல்லை பிரச்சனையை தீர்ப்பதில் இரு நாடுகளும் எடுத்த நடவடிக்கைகளை மலேசியா ஆதரிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆசியான் 2025 தலைவராக ஜூன் 14ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ள தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையேயான பேச்சுவார்த்தைகளின் வளர்ச்சியை பின்பற்றவும், பேச்சுவார்த்தைகளில் தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் மலேசியா தயாராக இருப்பதாக அன்வார் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளின் பிரதமர்களிடம் தாம் பேசியதாகவும், எல்லை பிரச்சினை தொடர்பாக பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அன்வார் கூறினார். இதுவரை இரு அரசாங்கங்களும் இணக்கமான பேச்சுவார்த்தைகளை தொடரும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளன என்று அவர் இன்று மஸ்ஜித் புத்ராவில் சுமார் 15,000 பேருடன் கலந்து கொண்ட ஐடிலதா நிகழ்ச்சியில் கூறினார். நாட்டில் முஸ்லிம்களை பாதிக்கும் ஹஜ் ஸ்கேம் மோசடிகள் அதிகரித்து வருவது குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஸ் ஷா வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்பவர்கள் முஸ்லிம்கள் என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது என்றும், அவர்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக தங்கள் சக விசுவாசிகளை ஏமாற்ற தயாராக இருப்பது வருத்தமளிப்பதாகவும் மாட்சிமை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக முஸ்லிம்களை பயன்படுத்தி ஏமாற்றும் எந்த ஒரு தனி நபர் அல்லது பயண நிறுவனம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மலாய்க்காரர்களை ஒன்றிணைத்து அவர்களின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க முன்னாள் பிரதமர் மகாதீர் மேற்கொண்டிருக்கும் முயற்சி தோல்வியில்தான் முடியும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பெர்ஜுவாங் உருவாக்கம் மற்றும் கராகான் தானா ஐர் கூட்டணி ஆகிய மகாதீரின் முந்தைய முயற்சிகள் இரண்டும் தோல்வி அடைந்து விட்டதாக நுசாந்திரா அகாடமியின் அஸ்மி ஹசான் மற்றும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மஸ்லான் அலி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த முன்மொழியப்பட்ட புதிய இயக்கம் ஈர்க்கப்படும் என்று எந்த நிபுணரும் நம்பவில்லை. பெரும்பாலான மலாய்க்காரர்கள் இதை மற்றொரு அரசியல் சூழ்ச்சியாகவே பார்ப்பார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக பாஸ் மற்றும் பெர்சாத்து இரண்டும் மகாதீருக்கு தங்கள் ஆதரவை வழங்கி உள்ளதால் இது அப்படித்தான் பார்க்கப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மகாதீர் மலாய்க்காரர்களை ஒன்றிணைக்கும் ஈர்ப்பு சக்தி கொண்டவராக தாம் பார்க்கவில்லை என்றும், ஏனெனில் அவரது பல நடவடிக்கைகள் சீரற்றதாக தோன்றுகின்றன என்றும், எனவே மக்கள் அவரை உண்மையில் நம்பவில்லை என்றும் மஸ்லான் தெரிவித்தார். ஹஜ் பெருநாள் விடுமுறை காலத்தில் சாலையில் பயணிப்பவர்களின் பாதுகாப்பையும் சாலைகளில் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்வதற்காக அரச மலேசிய போலீஸ் படை நேற்று முதல் திங்கட்கிழமை ஜூன் 9ஆம் தேதி வரை ஓப்ஸ் லஞ்சார் சாலை பாதுகாப்பு நடவடிக்கையை அமலாக்கம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் போது நெரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இடங்களில் 1858 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக புக்கிட்டமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். பொதுமக்கள் சாலை விதிகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படி முகமது யூஸ்ரி வேண்டுகோள் விடுத்தார். விபத்துக்கு வழிவகுக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து மொபைல் போன் அழைப்புகளின் தரவையும் தொலைபேசி நிறுவனங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்ற தமது உத்தரவை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் ஆதரித்துள்ளது. இருப்பினும் எந்த தனிப்பட்ட தகவலும் வெளியிடப்படாது என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. கோரப்பட்ட தரவு அனாமதேயமானது என்றும், எந்த ஒரு நபரையும் அடையாளம் காண பயன்படுத்தக்கூடிய எந்த தகவலும் அதில் இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. பொறியாளர் ஒருவர் ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் 15 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 40 வயதான சம்பந்தப்பட்ட நபர் கடந்த ஆண்டு நவம்பரில் தொலைபேசி மூலம் ஒரு பெண்ணிடம் அறிமுகம் ஆனதாகவும், அவருடன் தொடர் நட்பில் இருந்ததாகவும் பினாங்கு காவல்துறை தலைவர் ஹம்சா அமாட் தெரிவித்துள்ளார். அந்த பெண் கோல்டன் கிரிம்சன் என்ற முதலீட்டு திட்டத்தில் சேர அவரை அழைத்துள்ளார். அது நல்ல வருமானத்தை அளித்துள்ளது. அந்த நபர் 90,510 வெள்ளி முதலீடு செய்து 1,08,611 வெள்ளி வருமானத்தை பெற்றுள்ளார். பின்னர் அதில் ஏற்பட்ட நம்பிக்கையில் டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை மொத்தம் 15 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள 31 வெவ்வேறு கணக்குகளில் 103 பரிவர்த்தனைகளை செய்துள்ளார். மேலும் அவர் தமது லாபத்தை எடுக்க தவறிய போது தாம் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்துள்ளார். இதனை அடுத்து அவர் போலீசில் புகார் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குவாந்தான் ஜெராண்டூட்டில் உள்ள ஜலான் ஜெராண்டூட் ஃபெரியில் நேற்று நள்ளிரவு 2 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் பெரோடுவா பெஸா மற்றும் டொயோட்டா அல்ஃபர்ட் ஆகிய 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் ரசாம் தாஜா ரஹீம் தெரிவித்தார். காரில் பயணித்த 17 முதல் 26 வயதுக்கு உட்பட்ட 3 ஆண்களும் 2 பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களில் 2 வாகனத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். மற்ற 3 மோதலில் தூக்கி வீசப்பட்டனர். எம்பிவியில் இருந்த 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் காயம் அடைந்ததாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சிக்கியவர்களை மீட்க தீயணைப்பு வீரர்கள் மீட்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது என்றும் அவர் கூறினார். 5 பேரின் உடல்கள் மேலதிக நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. காயமடைந்த 3 பேரும் பொது பாதுகாப்பு படை ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். கிள்ளான் தஞ்சோங் ஹராப்பான் அருகே நேற்று நிகழ்ந்த படகு விபத்தில் ஒரு சிறு குழந்தை உட்பட 3 பேர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் 3 முதல் 50 வயதுடையவர்கள் என்று ஸ்லாங்கூர் மலேசிய கடல்சார் அமலாக்க அமைப்பான MMEA இயக்குனர் அப்துல் முஹைமின் சலே தெரிவித்துள்ளார். மாலை 5 மணிக்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 6 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்வதற்கு முன்பு கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது. ஒரு மீன்பிடி படகு அதில் இருந்தவர்களை மீட்க வந்தது. ஆனால் அதன் குழுவினர் ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது. இன்று காலை நிலவரப்படி மேலும் 2 பயணிகள் இன்னும் காணவில்லை என்றும் அவர் கூறினார். காணாமல் போன 2 பயணிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் டைவிங் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் முஹைமின் கூறினார். ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட மலேசியர் ஒருவர் நேற்று அந்த புனித இடத்தில் காலமானார். இதனால் அந்த புனித பூமியில் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. 65 வயது சம்பந்தப்பட்ட அப்துல் யாசித் மாட் என்பவர் புனித மரணம் அடைந்ததாக மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் தெரிவித்தார். அவர் மக்காவில் உள்ள அல் நூர் சிறப்பு மருத்துவமனையில் மாரடைப்பால் காலமானார். பெர்லிஸ் கங்காரைச் சேர்ந்த அவர் நேற்று இரவு 11:22 மணியளவில் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.